ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஐயப்பன். கூகுள் பே, ஃபோன்பேயில் நம்ம யூஸ் பண்ணும்போது சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க பேங்க் சைட்லேருந்து. ஸோ அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பேடிஎம்மில் வாலெட் அக்கௌண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுமாதிரி தான் யூபிஐ லைட். வாங்க வீடியோக்குள்ளே அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேடிஎம் லாகின் பண்ணிக்கிறோம். லாகின் பண்ண உடனே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் யூபிஐ வாலெட் செட் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேங்க் இருக்குது. என்னுடைய பேங்க்கு, அது உங்களுடைய பேங்க் நோ அதை காட்டும். ஸோ அதில் நான் ஹெச்டிஎஃப்சி என்னுடைய பேங்க்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிபிஎஸ் ஆல்ரெடி அது எனேபிளில் காமிக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி நான் கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். போகும்போது அது மேண்டடாக 200 காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். பண்ண உடனே லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 200 தான் மினிமம் லோட் பண்ண முடியுமா அப்படின்றத மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல 1000 போடுறேன். 1000 போட்டு பே பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1000 போடுறோம். போட்டவுடனே லோட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணும்போது ஸோ 1000 லோட் ஆகுது. 1000 சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த காசை நம்ம எக்ஸ்பென்சிவ், அதாவது செலவு பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ஸ்கேனர் நானே ஆன் பண்ணுறேன். ஸோ நம்ம போனோன்னா, நம்ம ஒரு கடையில் போகிறோன்னா 10 ரூபா 20 ரூபா ஸ்கேன் பண்ணி போகணும்ல. ஸோ அது எதுக்கு சார்ஜுன்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் இதை சார்ஜ் பிடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த யூபிஐ லைட்டில் டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூபிஐ வாலெட்டில் இது செக்யூரான ஆப்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இது பேங்க் அக்கௌண்ட்டோட சூப்பராக லிங்க் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. மூணாவது எனி டைம் சார்ஜ் இல்லாமல் கேஷ் வித்ட்ரா பண்ணலாம் சொல்கிறாங்க. நாலாவது பின் நம்பர் எல்லாம் போடலாம். ஃபிஃப்த் ஒன்று ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக க்ளீனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததாக என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 100 ரூபா நான் சென்ட் பண்ணுறேன். எனக்கு பின் நம்பர் கேட்காமலே அந்த அமௌண்ட் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அது ஹிஸ்ட்ரி பார்க்குறோம். ஸோ ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது சென்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 100 ரூபா தான் சென்ட் பண்ண முடியுமா, 200 ரூபாய்க்கு பின்னு கேட்குறா இல்லையா செக் பண்ணுறேன். 200 ரூபாயை நான் லோட் பண்ண போகிறேன். இப்போ பே கொடுத்துட்டு 200 ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ 200 ரூபா போடுறேன். 200 ரூபா போடும்போது செக்யூரிட்டி ரீசனுக்காக இதுக்கு பிளாக்காக காமிக்குது. 200 ரூபா சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நான் 3 முறை போட்டு 500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். மீதி 700 ரூபா பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணுங்கள், எந்த சார்ஜ் இல்லை.